வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திதியும் சூரியனது ஸ்திதியை வச்சு நம்ம உபவாசம் இருக்கிறதும் சுவாமியை வழிபடுறதும் நம்ம இந்து தர்மத்தினுடைய பழக்க வழக்கம். அந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் இருந்து பங்குனி மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தானங்கள் தர்மங்கள், அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்கள், விரதங்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம். இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எதற்காக இந்த ஏகாதசி திதியில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமங்கை ஆழ்வார் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திய முறை தான் இந்த முறை. இது வயிற்றை மட்டும் சுத்தப்படுத்துறதில்லை, ஆத்மாவை மட்டும் சுத்தப்படுத்துவதில்லை, மனத்தை மட்டும் ஒருங்குபடுத்துவதில்லை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடிய விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதத்தில் நிறைய பேர் துளசி தீர்த்தம் மட்டுமே சாப்பிடுவாங்க. இந்த குளிர்காலத்தில் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், அதுக்கு தேவை ஒரு வெப்பம். அதனால்தான் ஒரு துளசி தளம், அந்த துளசி தளத்தினுடைய நீர் இதையெல்லாம் உடலில் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் உடலில் வெப்பம் கூடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு உண்டான எனர்ஜி லெவல் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஒரு சின்ன மிஷினுங்க. அந்த மிஷின் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அரைச்சிக்கிட்டே இருக்குது. 365 நாளும் ஓடி ஓடி உழைக்குது. அந்த குடலுக்கும் உடலுக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஏகாதசி விரதம். விஞ்ஞான ரீதியாக ஆன்மீக ரீதியாக எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொன்னாலும் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் மனம் ஒன்றுபடுவதற்காகவும் பெரியவங்க ஏற்படுத்தி கொடுத்த விதி தான் இந்த விதி. அதே மாதிரி நிறைய பேர் இந்த துளசி தீர்த்தம் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற யுக தர்ம பிரகாரம் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அப்புறம் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் சொன்னார்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு கம்முன்னு படுத்துறாதீங்க. அதனால் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏகாதசி விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மனசையும் உடலையும் ஒருமுகப்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் முகமாக உங்களது ஆத்மார்த்தமான அறிவை செலுத்தி இறை வழிபாடு செஞ்சு துவாதசியில் பாராயணம் செஞ்சு பாராயண ஒரு பொழுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விரதத்தை முடிக்கலாம். அதே நேரத்தில் அவரைக்காய், பூசணிக்காய் அப்படின்னு சூரியனுடைய தாக்கம் பெற்ற கதிர்கள் வாங்கக்கூடிய அந்த காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட்றோம். இன்னும் நம்ம நிறைய இந்த விரதத்தை பற்றி பேசுவோம், கொஞ்சம் பொறுங்க.